வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ஒரு மாபெரும் வீரரை பத்தினது. யோசிச்சு பாருங்களேன். ஒரு ராஜ்யத்தோட எல்லா வசதிகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஞானத்தை தேடி போன ஒருத்தர். ஆமா, இதுதான் சமண மதம் பிறந்த கதை. சரி, ஒரு இளவரசன எது அவனோட ராஜ்யத்தையே விட்டுட்டு ஒரு கஷ்டமான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க வைக்கும்? இந்த ஒரு கேள்வியோட நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம் வாங்க. இந்த கதை யாருடையதுன்னு பாத்தீங்கன்னா வர்த்தமானோருடையது. ஆமாங்க, இதுதான் மகாவீரரோட இயற்பெயர். ஒரு தனிப்பட்ட மனுஷனோட கதை வழியா ஒரு பெரிய தத்துவம் எப்படி உருவாச்சுன்னு நாம புரிஞ்சுக்க போறோம். சொல்லப்போனா வர்த்தமானர் பிறந்தது ஒரு பெரிய வசதியான அரச குடும்பத்துல. ஆனா அந்த ஆடம்பரமான வாழ்க்கை, போர் இது எதுவுமே அவருக்கு பிடிக்கல. அவர் தேர்ந்தெடுத்த பாதை அது முற்றுமும் வேற, ரொம்பவே தீவிரமான ஒரு பாதை. அவருக்கு அப்போ வெறும் 30 வயசு தான். அந்த வயசுல தன்னோட வீடு, குடும்பம், அதிகாரம்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஆன்மீகத்தை தேடி போறாரு. சும்மா யோசிச்சு பாருங்க, அந்த வயசுல இவ்ளோ பெரிய தியாகம் பண்றது எவ்ளோ பெரிய விஷயம். அப்படி அரண்மனையை விட்டு வெளியே வந்த பிறகு வர்த்தமானர் என்ன செஞ்சார்? வாங்க, அவர் மேற்கொண்ட அந்த கடுமையான பயணத்துக்குள்ள நாமளும் போவோம். இது உண்மையை தேடின ஒரு 12 வருஷ பயணம். அவரோட பயணம் ஒன்னும் பூ போட்ட பாதை இல்ல. 30 வயசுல வீட்டை விட்டு கிளம்புறார். அடுத்த 12 வருஷம் ரொம்ப ரொம்ப கடுமையான தவம். வெயில், குளிர், பசி மாதிரியான உடல் ரீதியான கஷ்டங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மக்கள் செஞ்ச அவமானங்கள் எல்லாத்தையும் மௌனமா ஏத்துக்கிட்டார். இந்த நீண்ட கடினமான பாதைக்கு பிறகு அவரோட 42வது வயசுல அவருக்கு கேவல ஞானம் கிடைக்குது. அதாவது முழுமையான எல்லையில்லாத அறிவு. அந்த ஞானம் கிடைச்ச அந்த நொடியில தான் வர்த்தமானர் மகாவீரர் ஆகிறார். மகாவீரர்னா மாபெரும் வீரர்னு அர்த்தம். இது ஏதோ போர்க்களத்துல வாங்கின பட்டம் கிடையாது. தன்னோட ஆசைகளை, புலன்களை ஜெயிச்சு ஆன்மீகத்தோட உச்சத்தை தொட்டதுக்காக மக்கள் அவருக்கு கொடுத்த பேர் அது. சரி, ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் மகாவீரர் மக்களுக்கு என்ன சொன்னார்? அவர் போதிச்ச அந்த முக்கியமான செய்திய இப்ப பார்க்கலாம். அதுதான் விடுதலைக்கான ஒரு வழிகாட்டி. அதுதான் 5 பெரும் உறுதிமொழிகள். மகாவீரரோட போதனைகளோட மையமே இந்த 5 உறுதிமொழிகள் தான். முதல்ல அகிம்சை, அதாவது மனசாலையோ சொல்லாலையோ செயலாலையோ எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாம இருக்கிறது. அடுத்து சத்யா, எப்பவும் உண்மையே பேசணும். அப்புறம் அஸ்தேயா, திருடாம இருக்கணும். பிரம்மச்சரியம், புலன்களை அடக்கி வாழணும். கடைசியா அபரிக்கிரகம், அதாவது பொருட்கள் மேல அதிக பற்று வைக்காம ரொம்ப எளிமையா வாழணும். இந்த 5 விஷயம்தான் விடுதலைக்கான பாதைன்னு சொன்னார். அவர் பெரிய பெரிய ராஜ்யங்களுக்கெல்லாம் வெறுங்காலோட நடந்து போய் ரொம்ப எளிமையா சொன்ன விஷயம் இதுதான். வன்முறை வேணாம், பேராசை வேணாம், பொய் வேணாம். எவ்வளவு எளிமையான ஆனா எவ்வளவு சக்தி வாய்ந்த வார்த்தைகள் இல்லையா? ஓகே, இதுவரைக்கும் மகாவீரருங்கிற தனிநபரை பத்தி பார்த்தோம். இனி சமணம்ங்கிற ஒரு இயக்கமா அது எப்படி மாறுச்சுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு யோசனை எப்படி பரவிச்சு, காலப்போக்குல அதுல என்னென்ன பிரிவுகள் உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, எந்த ஒரு தத்துவமும் மக்கள்கிட்ட போய் சேரணும்னா சமூகத்தோட ஆதரவு ரொம்ப முக்கியம். சமணத்துக்கு அந்த ஆதரவு நல்லாவே கிடைச்சுது. வடக்க மகத நாட்டு ராஜாக்கள்ல இருந்து தெக்க கங்கர்கள், சாளுக்கியர்கள் வரைக்கும். அது மட்டும் இல்லாம குஜராத், ராஜஸ்தான்ல இருந்த பெரிய பெரிய வியாபாரிகளும் சமணத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இப்படி ராஜாக்கள்ல இருந்த வியாபாரிங்க வரைக்கும் எல்லாரும் ஏத்துக்கிட்டதால தான் சமணம் இந்தியா முழுக்க பரவுச்சு. ஆனா காலம் போக போக மகாவீரரோட போதனைகளை எப்படி பின்பற்றணுங்கிறதுல சில கருத்து வேறுபாடுகள் வர ஆரம்பிச்சது. இதனால 2 முக்கிய பிரிவுகள் உருவாச்சு. ஒரு பிரிவு திகம்பரர்கள். அவங்க வானத்தையே ஆடையா கொண்டவங்க, அதாவது முழுமையான பற்றின்மையை காட்டுறதுக்காக உடைகளை துறந்தாங்க. இன்னொரு பிரிவு ஸ்வேதாம்பரர்கள், வெள்ளை ஆடை அணிஞ்சவங்கன்னு அர்த்தம். அவங்க ரொம்ப எளிமையான வெள்ளை ஆடை மட்டும் போட்டுக்கிட்டாங்க. இவங்களுக்குள்ள உடை, உணவு விதிகள்னு சில நடைமுறைகள்ல சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருந்துச்சு. சமண மதத்தோட புனித நூல்களை ஆகமங்கள்னு சொல்றாங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த நூல்களெல்லாம் வேத மொழி மாதிரி கஷ்டமான சம்ஸ்கிருதத்துல இல்லாம அன்னைக்கு மக்கள் பேசின பொதுவான மொழியான பிராகிருதத்துல தான் எழுதப்பட்டுச்சு. இப்ப சமண மதத்தோட முக்கியமான கொள்கைகளையும் அதோட நீடித்த தாக்கத்தையும் ஒரு சின்ன தொகுப்பா பார்க்கலாம். பாவாபுரியில ஆரம்பிச்ச அந்த பயணம் இன்னைக்கு வரைக்கும் எப்படி தொடருதுன்னு பார்ப்போம். சரி, இந்த முழு பயணத்திலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? முதல்ல, சமணம் வேத சடங்குகளை எல்லாம் நிராகரிச்ச ஒரு சிரமண இயக்கமா உருவாச்சு. 2வது, மகாவீரர் தான் இந்த மரபை ஆரம்பிச்சவர்னு நினைக்காதீங்க. அவர் 24வது தீர்த்தங்கரர். 3வது, சமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தை யாரும் உருவாக்கல, இது எப்பவுமே இருக்கு. 4வது, ரொம்ப முக்கியமான விஷயம், கடவுளோட உதவி இல்லாம ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க முயற்சியாலேயே விடுதலையை அடைய முடியும்.
கடைசியா மகாவீரர் தன்னோட 72 வயசுல பாவாபூரிங்கிற இடத்துல நிர்வாணம் அடைஞ்சார். அதாவது பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியிலிருந்து விடுபட்டார். மகாவீரரோட எல்லா போதனைகளுக்கும் மையமா இருக்கிற ஒரு செய்தி இதுதான். வெளி உலகத்தை ஜெயிக்கிறதை விட உன்னையே நீ ஜெய், அதுதான் உண்மையான வெற்றி. நாம வாழ்ற இந்த உலகத்துல ஆசைகளுக்கு முடிவே இல்ல. அப்படிப்பட்ட இந்த உலகத்துல பொருட்கள் மேல பற்று வைக்காத ஒரு வாழ்க்கையிலிருந்து நாம என்ன கத்துக்க முடியும்? அப்பரிக்கிரகம்னு சொல்லப்படுற இந்த பழங்கால கொள்கை நம்மளோட இந்த நவீன வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு பொருந்துன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.